Hi students, welcome to the DNTAT English channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 2ல் டேர்ம் 3ல் லெசன் 2 பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு சில வகையில் லாபமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் தேடி நீங்கள் அலைய வேண்டியதில்லை, மெட்டீரியல் ரெடி பண்ண வேண்டியதில்லை. இந்த வீடியோ மூலமாகவே நீங்கள் புக்கையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், மெட்டீரியலும் உங்களுக்கு கையில் கிடச்சிரும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டைரெக்டாக கிளாஸ் போயிடலாம். ஸோ செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ ஹெல்ப் அஸ் அப்படின்றது தான் செகண்ட் லெசன். ஸோ ஆஸ் யூஷுவல் வள்ளியை வச்சு இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ வில் பி அன் அஸ்ட்ரானட் ஒன் டே அப்படின்றது தான் வள்ளி சொல்கிறாங்க. வில் யூ டேக் மீ வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கொஷினாக எடுத்திருக்கேன். வாட் வில் பி வள்ளி ஒன் டே அண்ட் அஸ்ட்ரானட் அப்படின்றதான் அந்த ஆன்சர். நேம் த பிக்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று குக் அப்படின்னு எழுதலாம், இல்லை செஃப்னு எழுதலாம். இது வந்து பைலட். ஸோ இவர் வந்து டாக்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா fill in the blanks with his or her. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஹிஷ் அப்படின்றது மேல் வெர்ஷனுக்கு வரும். ஸோ ஹெர் அப்படின்றது ஃபீமேலுக்கு வரும். ஸோ இங்கே நமக்கு இங்கே ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பிக்சர் கொடுக்கலைனாலுமே ஷீ அப்படின்ற ஒரு ப்ரொனவுனை யூஸ் பண்ணதுனால நான் இதை ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபீமேலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு ஹெர் அப்படின்ற ஒரு ப்ரொனவுனை யூஸ் பண்ண போகிறேன். சி இஸ் அ டீச்சர், ஹர் நேம் இஸ் மித்ரா. ஸோ இங்கே மேல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீ இஸ் அ சிங்கர், ஹிஸ் நேம் இஸ் அப்படின்னு வரும் மேலாக இருக்கிறதுனால. ஸோ ஹிஸ் நேம் இஸ் பாலா அப்படின்றது தான். அடுத்து லுக் அண்ட் சே மெத்தடில் நமக்கு சில நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் யூஷுவல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை மெமரி பண்ணிக்கிறணும். மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் இதை கொடுக்கலாம். ஸோ ஸ்டெத்தஸ் ஸ்கோப், டாக்டர், புக், டீச்சர், letters, shopkeeper, postman, fisherman, net, van, driver, helmet, engineer, hose. இந்த பைப் வந்து hose, firefighter. ஸோ ஃபயர்மேன் அப்படின்ற சொல்லாமல் அவங்கள வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபயர் ஃபைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரம்பத்துக்கு சா, கார்பெண்டர், கிளாத், டெய்லர், மேபி டேபிள், பைலட், ஏரோப்ளேன், பட்டான். இந்த லத்திக்கு பேர் பட்டான். போலீஸ்மேன். ஏன்னா லெட்டஸ் சிங்கில் நமக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. த ஃபார்மர் இன் த ஃபீல்டு, விவசாயி அவரோட நிலத்தில் என்ன பண்ணுறான்றதை பற்றின போயம் இது. த ஃபார்மர் பிளான்ஸ் த சீட்ஸ், என்ன பிளான் பண்ணுறாரு, சீட்ஸை பிளான் பண்ணுறாரு. த சன் கம்ஸ் அவுட் டு ஷைன், ஹே ஹோ த டேரி ஹோ, த சன் கம்ஸ் அவுட் டு ஷைன். அதுக்கப்புறம் த ரெயின் பிகின்ஸ் டு ஃபால், மழை பெய்யுது. த சீட்ஸ் பிகின் டு க்ரோ, விதைகள் வளருது. ஹே ஹோ த டேரி ஹோ, த சீட்ஸ் பிகின் டு க்ரோ. அடுத்து த வெஜிடபிள்ஸ் ஆர் ஹியர், காய்கள் வச்சிருச்சு. த ஃபார்மர் டேக்ஸ் தம் அவுட், அதை எடுத்துட்டு வெளியே வராரு. ஹே ஹோ த டேரி ஹோ, த ஃபார்மர் டேக்ஸ் தம் அவுட். Now it's time to eat, now it's time to thank. Hey ho dairy ho, now it's time to thank. I think போயம் முடிஞ்சிருச்சு. ஸோ நாம் இதுலேருந்து என்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஹூ பிளான்ஸ் த சீட்ஸ், யார் விதைச்சா, ஃபார்மர். வாட் டஸ் த ஃபார்மர் பிளான்ட், என்ன பிளான் பண்ணாரு, சீட்ஸ். ஒரே கொஷின்ஸ் தான், பட் ஒரே சென்டென்ஸ் தான். அதுலேருந்து ரெண்டு விதமான கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஃபார்மரை ஆன்சராக வச்சு, இன்னொன்று சீட்ஸை ஆன்சராக வச்சு. வாட் கம்ஸ் அவுட் டு ஷைன், எது வெளியே வந்துச்சு பிரகாசமா, சன். வாட் பிகின்ஸ் டு ஃபால், எது கீழே விழுந்துச்சு, ரெயின், மழை. வாட் பிகின்ஸ் டு க்ரோ, எது வளர்ந்துச்சு, சீட்ஸ். வாட் ஆர் ஹியர் அட் லாஸ்ட், கடைசியில் என்ன வந்துச்சு, வெஜிடபிள்ஸ்.
Who takes out the vegetables? யார் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு போனா? farmer. What is it time to do? இப்போ என்ன டைம், என்ன வேலை செய்யறதுக்கான டைம்? eat. What else is it time to do? thank. Where does the farmer work? farmer எங்க வேலை பார்க்கறாரு? ஃபீல்டில். What is the title of the song? The farmer in the field. அடுத்து let us learn அப்படின்னு சொல்லிட்டு ஒரு poem கொடுத்துருக்காங்க, ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. டைட்டில் வந்து ட்ரெஸ் டே அப்படின்றது தான். கிளாஸ் 2 சில்ட்ரன்ஸ் லைக் மாலினி டீச்சர் எலாட். கிளாஸ் 2 டீச்சருக்கு மாலினி டீச்சரை ரொம்ப பிடிக்கும். ஹர் கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் ஃபன். கிளாஸ் ஃபுல்லாகவே ஜாலியாக தான் போகும். டுமாரோ வி வில் ஹாவ் அ ஃபேன்சி ட்ரெஸ் ஷோ அப்படின்னு சொல்லி மாலினி டீச்சர் சொல்கிறாங்க. நாளைக்கு கிளாஸில் ஃபேன்சி ட்ரெஸ் ஷோ இருக்குது, மாறுவேட போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. We all have to dress up like people who help us. யாரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னா, யாரெல்லாம் நமக்கு சமுதாயத்தில் உதவுறாங்களோ அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. The next day the class is colorful. மறுநாள் கிளாஸ் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக இருக்குது. Everyone is dressed up. எல்லாருமே அந்த மாதிரி யூனிஃபார்ம் போடாமல் ட்ரெஸ் பண்ணிட்டு மாறுவேட போட்டிக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டாங்க. மாலினி டீச்சர் இஸ் ஹாப்பி. யார் ஹாப்பியாக இருந்தால்? மாலினி டீச்சர். கமான் கிட்ஸ், டாக் அபவுட் யுவர் செல்ஃப். வாங்க உங்களை பற்றி பேசுங்க, நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அவங்கள பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வர்றது வருண். ஐ ஆம் வருண், ஐ ஆம் அ ஃபார்மர். வருண் என்ன வராருன்னா ஃபார்மராக வராரு. ஐ க்ரோ ஃபுட் ஃபார் யூ. நான் உங்களுக்காக சாப்பாடை விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து சாரு வராங்க. ஐ ஆம் சாரு, ஐ ஆம் அ டான்ஸர். டான்ஸராக வராங்க. ஐ மேக் யூ ஹாப்பி வித் மை டான்ஸ். நான் உங்களை மகிழ்விக்கிறேன், என்னோட டான்ஸ் மூலமாக உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அடுத்து அப்துல் வராரு. ஐ ஆம் அப்துல், ஐ ஆம் அ பைலட். நான் பைலட்டாக வரேன். ஐ ஃப்ளை அப் இன் த ஸ்கை. ஜூம் சவுண்டு, அந்த பிளேனோட சவுண்டை சொல்கிறாரு. ஸோ நான் வானத்தில் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஐ ஆம் திவ்யா. என்ன வராங்க? இன்ஜினியராக வராங்க. ஐ பில்ட் ஹவுசஸ். நீங்கள் வந்து நேமையும் அவங்களோட ப்ரொஃபஷனையும் என்ன பண்ணிக்கணும்? ஞாபகம் வச்சுக்கணும். ஐ ஆம் நான்சி. நான்சி வராங்க. டாக்டராக வராங்க. ஐ ட்ரீட் சிக் பீப்புள். நான் வந்து உடம்பு சரியில்லாதவங்கள ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் டேவிட். என்னவா வராருன்னா ப்ளம்பராக வராரு. ஐ மெண்ட் அண்ட் ஃபிக்ஸ் யுவர் பைப்ஸை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஐ ஆம் புனிதா. புனிதா வராங்க. ஐ ஆம் அ டீச்சர், ஐ டீச் கிட்ஸ். நான் குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் ரவி. மேபி இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், ஏன்னா நம்ம ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்டதுன்றதுனால இது யார் வந்தா அப்படின்னு கேட்கலாம். இது என்னோட அசம்ஷன் தான், இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் ரவி. ஸோ ஐ ஆம் அ செஃப்பாக வராரு. ஐ லவ் குக்கிங் எம்மி ஃபுட். நான் ரொம்ப டேஸ்டான ஃபுட்டை சமைப்பேன் அப்படின்றாரு. ஐ ஆம் ஜானி. ஜானி என்னவா வராருன்னா டிரைவராக வராரு. ஐ டிரைவ் பீப்புள் அரவுண்ட் ஆன பஸ்ஸில் நான் டிரைவ் பண்ணி போகிறேன் அப்படின்றாரு. மக்களை வச்சு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்றாரு. வேர் இஸ் ஜெனி. ஜெனி எங்கன்னு சொல்லி டீச்சர் கேட்குறாங்க. சி ஜம்ப்ஸ் பிஹைண்ட் த சேர். ஸோ ஜம்ப்ஸ் ஃப்ரம் பிஹைண்ட் எ சேர். சேர்லேருந்து குதிக்கிறாங்க. ஐ ஆம் ஹியர், ஐ ஆம் த மெஜிஷியன். ஜெனி என்னவா வராங்கன்னா மெஜிஷியனாக வராங்க. ஐ டூ ட்ரிக்ஸ். நான் தந்திரங்கள் செய்வேன். டு மேக் யூ லாஃப். உங்களை சிரிக்கிறதுக்காக, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படின்றாங்க. ஓ தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சேஸ் த டீச்சர். டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இட் இஸ் அ ஹாப்பி டே. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். வாட் ஃபன் தே ஹாவ். ரொம்ப ஜாலியாக அந்த நாளை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இதிலிருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தான லெசன்றதுனால கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். விச் கிளாஸ் பிலாங் டு. அந்த கிளாஸ் எந்த கிளாஸ்? 2, ஸ்டாண்டர்ட் 2. டீச்சர்ஸோட நேம் என்ன? மாலினி. டீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? மாலினி டீச்சர். எந்த கிளாஸ் ரொம்ப ஃபன்னாக இருக்கும்? மாலினி டீச்சரோட கிளாஸ். வாட் ஷோ வில் பி ஹெல்ட். என்ன ஃபங்க்ஷன் அங்கே நடக்க போகுது? ஃபேன்சி ட்ரெஸ் ஷோ. யார் அந்த ஷோவை பற்றி அனௌன்ஸ் பண்ணால்? மாலினி டீச்சர். வென் வில் த ஷோ பி ஹெல்ட்? டுமாரோ. ஹவு இஸ் த கிளாஸ் நெக்ஸ்ட் டே. மறுநாள் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? கலர்ஃபுல். ஹூ இஸ் ஹாப்பி? மாலினி டீச்சர். ஸோ நார்மலாக நமக்கு ஒரு தியரி வரணும். கொஷினை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நியர்லி நீங்கள் ஒரு 150 கொஷின்ஸ் எடுக்க போகிறீங்க. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மினிமமாக ப்ரிப்பேர் பண்ணி 5 சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோம். அதில் மொத்தமே 150 கொஷின் தான் வரப்போகுது. எந்த கொஷின் நமக்கு தெரியாதுன்றதுனால நீங்கள் எல்லா பாடத்தில் இருக்கக்கூடிய கொஷினை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டடி ஆல் தம்.
ஸோ ஹூ ட்ரெஸ்ஸஸ் அப் த ஃபார்மர் மாதிரி ட்ரெஸ் பண்ணது யாரு? வருண். ஹூ இஸ் அ டான்சர்? சாரு. யார் பைலட்டாக வந்தா? அப்துல். யார் இன்ஜினியராக வந்தா? திவ்யா. யார் டாக்டர்? நான்சி. யார் பிளம்பர்? டேவிட். ஹூ மேக்ஸ் பீப்புள் ஹாப்பி வித் த டான்ஸ்? டான்ஸ் மூலமாக மக்களை மகிழ்ச்சி படுத்தது யார்? சாரு. டான்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் வந்துடணும், சாரு. யார் ஸ்கையில் பறக்க போகிறா? அப்துல். யார் ஹவுசஸை பில்ட் பண்ணுவா? திவ்யா. யார் சிக் பீப்புளை ட்ரீட் பண்ணுவா? நான்சி. யார் பைப்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவா? டேவிட். யார் டீச்சர்? புனிதா. ஹூ இஸ் செஃப்? ரவி. யார் டிரைவர்? ஜானி. யார் மெஜிஷியன்? ஜெனி. ஹூ டீச்சர்ஸ் கிட்ஸ்? புனிதா. ஹூ லவ்ஸ் குக்கிங் ஃபுட்? எம்மி ஃபுட்? ரவி. ஹூ டிரைவ்ஸ் பீப்புள் அரவுண்ட் ஆன் அ பஸ்? ஜானி. அதே கொஷின் தான் நான் திரும்ப ப்ரொஃபஷனை மையமாக வச்சு கேட்குறேன். ஹூ டஸ் ட்ரிக்ஸ்? ஜெனி. ஹூ ஆஸ்க்ஸ் வேர் இஸ் ஜெனி? டீச்சர். இந்த மெஜிஷியன் மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம அந்த பூதத்துக்கு ஜீனி அப்படின்னு சொல்லுவோம், ஜீனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால அந்த ஜெனியை வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். வாட் பிஹைண்ட் வாட் டஸ் ஜெனி ஹைட்? சேர். எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாங்க? சேருக்கு பின்னாடி. அடுத்த லேட்டஸ்ட் அண்டர்ஸ்டாண்டில் பார்த்துடலாம். ஸோ இவர் யார்? இவர் வந்து ஃபார்மர், டான்சர், டாக்டர், பைலட். ஸோ மேட்ச் த பிக்சர். டிரைவர், பைலட், பிளம்பர். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டான்சர்? டான்சரோட நேம் நம்ம என்ன பார்த்தோம்? டான்சரோட நேம் சாரு. வாட் டஸ் ஃபார்மர் க்ரோ? சீட்ஸ். இல்லை ஃபுட்டு, சாரி. ஃபுட். வாட் டஸ் யுவர் ஃபாதர் மதர் டூ? உங்களோட அம்மா அப்பா ப்ரொஃபஷன் கேட்குறாங்க. வாட் வுட் யூ லைக் டு பிகம்? இது தேவையில்லை, ஜென்ரல் கொஸ்டின் தான். இங்கே நமக்கு பாஸ்ட் டென்ஸ் போன கிளாஸில் இஸ் ஆர இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கிளாஸில் வாஸ் வேற இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன டெமோ கிளாஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னா வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா யூ. அதே செகண்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னா யூ. இது போன கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா ஹி, ஷி, இட். அதுவே தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னா தே. சரி, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்ன வெர்பெல்லாம் பார்த்தோம்? ஐனா ஆம் வரும்னு பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா வாஸ் வரும். வீல ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆர் வந்துச்சு, அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல வேர் வரும். யூல ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆர் வந்துச்சு, இங்க வேர் வரும். சேம் திங், ஆர் வேர். ஹீல இஸ் வந்துச்சு, இங்க வாஸ். ஷீல இஸ் தான், இங்கேயும் வாஸ். இட்ல இஸ் தான், இங்க வாஸ். தேல ஆர் வந்துச்சு, இங்க வேர். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது பாஸ்ட் டென்ஸ், சிங்குலர் ப்ளூரல். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே வரலாம். யூ வந்ததுனால தான் இங்கே கொஸ்டின் இருக்கு. வேர் யூ லாஸ்ட் நைட்? நீங்கள் நேற்று நைட் எங்கே இருந்தீங்கன்னு வள்ளி கேட்குறாங்க. ஐ வாஸ் இன் அ பார்ட்டி. ஏன்னா நேற்று அப்படின்றப்பயே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட், இந்த எஸ்டர்டே
லாஸ்ட் இந்த ரெண்டு வார்த்தையும் பாஸ்ட் டென்ஸுக்கான கீவேர்டு. ஸோ இங்கே லாஸ்ட் வர்றதுனால தான் இங்கே வேர் வந்திருக்கு. நான் சொன்ன வேர்ன்றது பாஸ்ட் டென்ஸ். யூ பக்கத்தில் என்ன தான் வரும், வேர் வரும். இதை கொஷினாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கொஷினை எப்படி ஃபார்ம் பண்ணுறன்றதை பின்னாடி பார்க்கலாம் போர்ஷனில் இருந்துச்சுன்னா. ஸோ இங்கே ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்க, ஐ வாஸ் இன் அ பார்ட்டி. நான் ஏற்கனவே சொன்னேன் ஐ பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னா வாஸ் வரும் அப்படின்னு. மாம் அண்ட் டாட் தேர் வேர் ஆல்சோ வித் மீ. அவங்களோட தே பக்கத்தில் என்ன வந்திருக்கு, வேற வந்திருக்கு. தே வேர் ஆல்சோ வித் மீ. வாட் அபவுட் கவின் அண்ட் கீதா, ஹி பக்கத்தில் என்ன வந்திருக்கு, வாஸ். ஹி வாஸ் வித் மீ, ஷி வாஸ் அட் ஹோம். ஷி அவங்க எங்கே இருந்தாங்க, ஹோமில் இருந்தாங்க. வாஸ் தட் ஃபன். இது எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றலாம்னா தட் வாஸ் ஃபன்னாக அப்படியே மாற்றலாம். கொஷினாக மாற்றணும். அதாவது இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் திரும்பவும் அங்கே போகிறேன். ஒரு சென்டென்ஸை எப்படி கொஷினாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எழுதுனேன் that was fun. இது ஒரு சென்டென்ஸ். சப்ஜெக்ட், வேர்பு, இது கண்டென்ட். அதாவது இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. பி வேர்ப் பக்கத்தில் இருக்கிறதுனால இதை காம்ப்ளிமெண்ட். ஸோ இதை கொஷினை மாற்றணும்னா சிம்பிள். இந்த ஆக்சிலரி வேர்ப் எடுத்து முன்னாடி போட்டால் போதும். வாஸ் தட் ஃபன் முடிஞ்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஐ ஆம் அ டீச்சர். இது ஒரு சென்டென்ஸ் இல்லையா? ஸோ இப்போ நான் இந்த கொஸ்டினை மாற்றணும்னா இந்த ஆக்சிலரி வேர்பை மட்டும் எடுத்து முன்னாடி போட்டால் போதும். ஆம் ஐ எ டீச்சர் முடிஞ்சு. கொஸ்டின் என்னவா மாறும், ஆக்சிலரி வேர்பை வச்சு நீங்கள் கொஸ்டின் கிரியேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக தான் மாறும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் இங்கே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இட் வாஸ் ரியல் ஃபன், வி வேர் ஹாப்பி. அதாவது என்ன மாதிரியான சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன மாதிரியான வெர்பு வரும் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். பாருங்க, ஐ வாஸ், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ், திஸ் வாஸ், தட் வாஸ், வி வேர், யூ வேர், தே வேர், தீஸ் வேர். தீஸ்ன்றது ப்ளூரல், அதனால தான் வேர் யூஸ் பண்ணுறாங்க. தோஸ் வேர், தோஸ்ன்றது ப்ளூரல், அதனால தான் வேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம், வி வேர் happy, you were happy, he was happy, they were happy, she was happy, I was happy. இப்படிதான் எழுதணும். I was எனக்கு ரூல்ஸ் தெரியுன்றதுனால டைரக்டா we are, we were, சாரி இது பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால we were, you were, he was, these were, theseன்றது plural அதனால these were, that was, she was, they were. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். it was, those were. So find the missing letter. Chef, 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 pilot, 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 dancer, DANCER, dancer. இங்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பொண்ணு வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஐ ஆம் கலா, மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர். கலாவோட ஃபாதர் வந்து ஒரு ஃபார்மர். ஹூ ஆர் யூன்னு கேட்குறாங்க. வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இந்த பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஐ ஆம் பாலு, மை ஃபாதர் இஸ் அ டெய்லர். அப்படின்னா மைன்ற யுவர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனை நாம பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு என்ன பண்ணணும், இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஐ ஆம் ராஜு, ராஜு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஃபாதர் இஸ் அ போலீஸ்மேன்னா இங்கே யுவர் ஃபாதர் இஸ் அ போலீஸ்மேன் நம்ம போட முடியாது. காரணம் என்னன்னா ஐ வந்திருக்கு. அப்போ மை ஃபாதர் இஸ் அ போலீஸ்மேன். ஐ ஆம் கவின், மை அங்கிள் இஸ் அ சிங்கர். உமா, யுவர் மதர் இஸ் அ நர்ஸ். நான் ஏன் உமா பார்த்துட்டு யுவர் போறேன்னா இங்கெல்லாம் ஐன்ற ப்ரொனவுனை யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க யூஸ் பண்ணல, அதனால யுவர் எடுத்துக்கிட்டேன் நான். இங்க பாருங்க, ஐ ஆம் சாம்,
மை பிரதர் இஸ் அ ஃபுட்பால் பிளேயர். பாபு, யுவர் கிராண்ட்மா இஸ் அ டீச்சர். மேபி இந்த நேமையும் ப்ரொஃபஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு வந்து ஆய், ஆய் சவுண்டை வந்து, அதாவது ஆ ஆ சவுண்டை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பாய், டாய், ஆயிஸ்டர், ஆயில், காயின், பாயில், ஆயில். அதுக்கான வேர்டு தாங்க கொடுத்துருக்காங்க. ஜாய், சாய், கிளாய், காய், பாய், டாய், காயின், காயில், டாயில், ஃபாயில், பாயிண்ட், ஜாயிண்ட். இதோட வேர்டு ப்ரொனன்சியேஷன் சிம்பிளை பார்த்துடலாம். இந்த பாருங்க, இதுதான். அதாவது சியை தலைகளாக போட்டு இதுதான் ஆய் சவுண்டோட ஃபனடிக் சிம்பிள். ஸோ பாய், ஆயில், ட்ராய், காயின், ஆயிஸ்டர், பாயில். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. ஸ்ட், இதோட ப்ரொனன்சியேஷன் சவுண்ட் என்ன? ஸ்ப், அதாவது ஸ்ப். இதோட ப்ரொனன்சியேஷன் இஸ்ட், ஸ்வ், இல்ப், இல்ட், ஸ்பெல், ஸ்டம், ஸ்விம், ஹெல்ப், சால்ட் அப்படின்றது தான். ஸோ டிக் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் டிக் த கரெக்ட் ஆன்சர். டாக்டர் வந்து சிரிஞ்சை தான் யூஸ் பண்ணுவார். ஸோ லெட்டர்ஸ் ரீடில் ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக் ஆன் த டாப் அப்படின்றதான். ஒரு முட்டை வந்து மலை உச்சியில் இருக்கு. தேர் இஸ் அன் எக் ஆன் த டாப். ஒரு முட்டை வந்து மலை உச்சியில் இருக்கு. ஹூ கேன் வின் த எக்? யார் அந்த வின்னை, அந்த எக்கை வந்து எடுக்கிறா, ஜெயிக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். ஐ ஆம் ஃபாஸ்ட், ஐ ஆம் த பெஸ்ட். நான் ஃபாஸ்ட்டாக இருப்பேன், நான் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஐ கேன் ரன் ஆன் த டாப் அப்படின்னு யூ கேனாட் வின், நீ ஜெயிக்கவே முடியாது. இது யாரு சொல்ற அப்படின்னா ஆக்ஸ், எருது. ஆக்ஸ்னா என்னன்னா எருது, காளமாடுன்னு வச்சுக்கலாம். ஸோ அது சொல்லுது. ஸோ ஃபாஸ்ட் பெஸ்ட் யாரு அப்படின்னா காளமாடு. ஸோ ரேட் என்ன சொல்லுது அப்படின்னா ஐ ஆம் குவிக், ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் வின், ஐ கேன் ஹாப் ஆன் த டாப். ஜம்ப் பண்றது, ஹாப்னா ஜம்ப் பண்றது. இது யாரு சொல்றது அப்படின்னா ரேட் சொல்லுது. யூ கேன் ரன், யூ கேன் ஹாப், பட் யூ கேனாட் வின். நீ வின் பண்ண முடியாது. நீ ஓடலாம், தாவலாம், ஆனால் நீ வின் பண்ண முடியாது. ஐ வில் வின் அஸ் ஐ ஹாவ் அ ஜெட். நான் ஜெட்டு வச்சிருக்கேன், அதனால நான் தான் வின் பண்ணுவேன். எல்ஸ் த ஹென். இது யாருக்கிட்ட ஜெட் இருக்குன்னா ஹென்னு கிட்ட இருக்கு. எஸ் ஐ காட் த எக் சேஸ் த ஹென். நான் வந்து என்ன பண்ணிடுவேன், அந்த முட்டையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுது. ஓ நோ, த எக் கிராக்ஸ். எக் முட்டை ஓடு உடையுது. வாட் இஸ் இட்? த டிராகன். வேர் இஸ் மை ஜெட் சேஸ் த ஹென். ஸோ என்ன பண்ணுதுன்னா எல்லாரும் போறாங்க, பட் அது முட்டை என்ன முட்டைன்னா டிராகன் முட்டைன்றதுனால போன ஜெட்லேயே எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. த எக் இஸ் yours, யூ ஹாவ் யுவர் டிராகன், we will have your jet. ஜெட்டை ரேட்டும் ஆக்ஸும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஹென் அங்கே மாட்டிக்கிறது. ஹென்னுக்கிட்ட சொல்லிட்டு ஜெட்டை தூக்கிடுறாங்க. we will have your jet, say the axe and the rat. they both fly away. எல்லாரும் பறந்து வந்துடுறாங்க. ஹென்னு மட்டும் அங்கே மாட்டிக்கிச்சு. லெசனை முடிச்சிடுறாங்க. இதுலேருந்து என்ன கொஸ்டின் வருதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் ஆன் த டாப்? எக். யாரு ஃபாஸ்ட்? ஆக்ஸ். யாரு குவிக்? ரேட். யாருக்கிட்ட ஜெட் இருக்கு? ஹென் கிட்ட. கடைசியில் ஹூ கெட்ஸ் த எக்? யார் அந்த முட்டையை போய் தொட்டது? ஹென்னு தான் தொட்டாங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு த எக்? எக் என்னாச்சுன்னா கிராக் ஆச்சு. எது எக்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா டிராகன் வந்துச்சு. ஜெட்டை லாஸ் பண்ணது யாரு? ஹென்னு தான். யாரு ஜெட்டை எடுத்துட்டு போனா? ஆக்ஸ் அண்ட் ரேட். இதுதான் அதுக்குள்ள கொஸ்டின். ஹூ ஃப்ளை அவே? ஆக்ஸ் அண்ட் ரேட். அடுத்து லேட்டஸ்ட் யாரு ஃபாஸ்டா இருப்பா? ஆக்ஸ். யாரு குவிக்கா இருப்பா? ரேட். யாருக்கிட்ட ஜெட் இருந்துச்சு? ஹென். இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். தேர் இஸ் அ கேட் ஆன் த ஹில். கேட்டா இருந்துச்சு? இல்ல, அது எக்கு. The rat has a jet. இல்ல, ஹென்னு கிட்ட இருந்துச்சு. There is a dragon in the egg. Yes, அது டிராகனோட எக் தான். The ox and the rat fly away. Yes.
ஸோ வாட் கேன் டூ, கேன்ன்ற ஒரு மாடல் ஆக்சிலரிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேனுனா என்ன அர்த்தம்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ கேன் ஜம்ப், ஐ கேன் ஹாப், ஐ கேன் ரன், ஐ கேன் ஸ்விம், ஐ கேன் சிங். என்னால் ஜம்ப் பண்ண முடியும், குதிக்க முடியும், தாவ முடியும், ஓட முடியும், நீந்த முடியும், பாட முடியும். இந்த கலரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹில் வந்து ப்ரௌன், கிளவுட்ஸ் வந்து ப்ளூ, கிராஸ் வந்து கிரீன். ஸோ அடுத்து ஐ கேன் டூவில் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. ஐ க்ரோ வெஜிடபிள்ஸ். யார் வெஜிடபிள்ஸை க்ரோ பண்ணுறா? ஃபார்மர் தான். ஐ ட்ரீட் சிக் பீப்புள், டாக்டர். ஐ ஃப்ளை இன் த ஸ்கை, பைலட். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்: டிரைவர், பஸ், ஃபிஷர்மேன், நெட், டீச்சர், புக், டாக்டர், சிரிஞ்ச், farmer, tailor, oi sound, boy, toy, oil, boil. இது வந்து a sound, இது o, இது a, pan, இது u sound, spoon. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஏற்கனவே வாஸ் வேற வச்சு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பண்ணுறது தான். சி வந்ததுனால நான் வாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இட்டு வந்ததுனால வாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தே, வேர், ப்ளூரலுக்கு வேர், ஐ, வாஸ், வி, வேர், யூ, வேர். ஸோ ஐ ஆம் நிதின், மை ஃபாதர் இஸ் அ farmer. I am Tina, my mother is a nurse. I am Ravi, my brother is a chef. ஸோ இமேஜ் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் இந்த ப்ரொஃபஷனுக்கு இந்த நேமை வந்து நேமுக்கு ப்ரொஃபஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி. மை நேம் இஸ் அப்துல், my best friend name is Mano. His house is too far. He rides a bicycle all the way to see me. I wait until he comes. He run over the hill to play every evening. So என்னோட பேர் அப்துல், என் ஃப்ரெண்டு பேர் மனோ. அவன் வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கு. அவங்ககிட்ட ஒரு சைக்கிள் இருக்கு, அதில் தான் என்னை பார்க்க வருவான். நாங்கள் 2 பேரும் அந்த மலை உச்சியில் போய் எவ்ரி ஈவினிங் விளையாடுவோம் அப்படின்றதான் ஸ்டோரி. ஸோ இங்கே எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, நான் கொஷின் எழுதலை, இதை வச்சு நான் பண்ணிட்டேன். ஸோ கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹூ ஹாஸ் பைசைக்கிள்? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வாட் இஸ் அப்துல் ஃப்ரெண்ட் நேம்? ஃப்ரெண்ட்ஸ் நேம். ஆன்சர் என்ன? மனோ. Who has a bicycle? Mano. Where are they going every evening to play over the hill? இந்த கொஸ்டின்ஸ் போதும், எழுதிங்க. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் 2 டேர்ம் 3ல லெசன் 2 முடிஞ்சிருச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு லெசன்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.